ஹப்பாபே, ஒரு செய்தியை உண்மை பற்றி நாம் கேள்விப்படுகிறோம், அது உண்மையாக இருக்கக்கூடாது என்று கருதுகிறோம். ஹப்பாப் சொன்னார்கள், என்ன செய்தி அது? சொன்னார்கள், நீ முஹம்மதை பனு ஹாஷிம் கோத்திரத்தை சார்ந்த முஹம்மதை ரசூலாக ஏற்றுக்கொண்டாயா? அவர் சொல்லக்கூடிய கொள்கையை ஏற்றுக்கொண்டாயா? சொன்னார்கள், ஆம், நான் மதம் மாறவில்லை, நீ சொல்வதை போல் நான் ஏற்றுக்கொண்டேன். படைத்த இறைவன் ஒருவன் என்பதையும் நீங்கள் வணங்கக்கூடிய சிலைகளையும் தெய்வங்கள் பொய் என்பதையும் முஹம்மது அவர்கள் ரசூல் என்பதையும் நான் ஏற்றுக்கொண்டேன் என்று சொன்ன மாத்திரத்திலேயே சிபா கோபமடைந்து, அவர்களோடு வந்த குறைஷி வாலிபர்களும் கோபமடைந்து அந்த பட்டறையில் இருக்கக்கூடிய இரும்பை கொண்டு ஹப்பாபை தாக்குகிறார்கள். அல்லாஹ்வுடைய தீனை விட்டு வெளியேறு என்று தாக்குகிறார்கள். லாத் உஸ்ஸாவை தான் நீ வணங்க வேண்டும் என்று தாக்குகிறார்கள். அவரை அந்த சுடு மண்ணில், பாலைவன மண்ணில் இழுத்து வந்து அங்கு இருக்கக்கூடிய எல்லோரும் ஹப்பாபை அடிக்கிறார்கள். அவருடைய ரத்தம் அவருடைய உடம்பில் இருந்து வெளியேறி அவர் மயக்கமாக கூடிய சூழல் வரை ஹப்பாப் அல்லாஹ்வுடைய தீனுக்காக தாக்கப்படுகிறார், கொடுமைப்படுத்தப்படுகிறார். அந்த இரும்பு ஆடைகளை கொண்டு அவரை அணிவித்து அந்த பாலைவன சூட்டோடு சூட்டாக அவருடைய உடம்பை பொசுக்குகிறார்கள். ஹப்பாப் மூர்ச்சையாகிறார். உணவில்லாமல், தண்ணீர் இல்லாமல் அவரை தடுத்து வைக்கிறார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ். இன்னும் ஹப்பாப் அல்லாஹ்வுடைய தீனில் உறுதியாக இருப்பதை பார்த்தவுடன் நெருப்பு கங்குகளை கொண்டு, சுப்ஹானல்லாஹ், இந்த செய்தியை கொஞ்சம் நினைத்து பாருங்கள், நெருப்பு கங்குகளை கொண்டு அவருடைய முதுகில் சூடு காட்டி அவருடைய